உங்க பட்டுப்புழு ஷெட்ல வந்து நீங்க சரியான அளவுல டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்க புழுக்கள் வந்து சரியான அளவுல தீவனங்கள் வந்து எடுத்துக்காதுங்க. தீவனங்கள் எடுக்காதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த புழுக்களோட நோய் சக்தி வந்து படிப்படியா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி படிப்படியா குறையும் பொழுது இந்த புழுக்களுக்கு வந்து பால் பூச்சிங்கிற ஒரு வைரஸ் நோய் வந்து தாக்கம் வருங்க. இந்த பால் பூச்சி வைரஸ் நோயோட தாக்கம் வந்துச்சுன்னா அந்த புழுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற வரியா வந்து பால் கட்டின மாதிரி இருக்கும். அதை நம்ம கிழிச்சனாலும் பால் மாதிரி ஒரு தடவை வந்து வெளியே வருங்க. அதே மாதிரி இந்த புழுக்களோட முன்னங்கால் வந்து வலுவில இருந்து அந்த இலையை பிடிச்சி தீவனங்கள் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு போயிருங்க. அதுக்கு அடுத்ததா பால் பூச்சி வந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டத்தோட கூட்டமா இருக்காம இந்த ட்ரேயோட ஓர பகுதிக்கு வந்துடும். இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஓரப்பகுதிக்கு வந்துடும். இந்த ஓரப்பகுதிக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள இருந்து வெளியே வருது இல்லைங்க. உள்ள இருந்து வெளியே வரும்பொழுது ஒரு மாதிரி பால் மாதிரி திரவத்தை வந்து வெளியில விட்டுக்கிட்டே வரும். இப்படி விடுறதுனால இந்த புழுவில் இருக்கிற அந்த வைரஸ் நோய் வந்து மற்ற புழுக்களுக்கும் வந்து போகுங்க. இதை குணப்படுத்த நீங்கள் முதல் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட புழுக்களை வந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்ததுக்கு அப்புறம் சுண்ணாம்பு போட்டு நம்ம வந்து குணப்படுத்தலாம். அதுக்கு அடுத்த விஷயமா த்ரெட்டோட டெம்பரேச்சர் வந்து நம்ம சரியான முறையில் மெயின்டைன் பண்ணோம்னா இது குணப்படுத்தலாங்க.